என்னங்க கொஞ்சம் எந்திரிச்சு நில்லுங்களேன். ஏன் எதுக்கு எந்திரிங்க சொல்றேன். பாட்டி? ஐயோ என்ன பண்ண போறாளோ? என்னடி பண்றா? கால்ல தானே விழறேன். காலில் விழுகுறியா? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. எந்திரி 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 எந்திரி. பாட்டி பாட்டிமா, எதுக்கு இப்படி நங்கு நங்குன்னு இடிக்கிறீங்க? எனக்கு சத்தம்னா பிடிக்காதுன்னு தெரியும்ல. ஆஹா, குடுங்க, நான் சத்தம் இல்லாம இடிச்சு கொடுக்கறேன். என்னடா நடக்குதுங்க? ஒருவேளை மண்டல தூக்கி போட்டுருவாளோ? உசாராயிரா. பாருங்க, சத்தமும் வரல, நல்லா ஈஸியா மெல்ற மாதிரி இடிச்சிருக்கேன். குடுமா. இவ பண்றதெல்லாம் நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. பால்காரண்ணா, பாலை சொல்லி வச்சுட்டு போங்க. ஏன்னா நீங்க சொல்லாம வச்சுட்டு போனீங்கன்னா பாலை பூனை குடிச்சிருது. பாட்டி சரிம்மா. என்னங்க இது? தலையில கை கால் எல்லாம் கட்டு போட்டிருக்கு. நைட்டு புரட்டி எடுத்துட்டு எதுவும் நடக்காத மாதிரி கேக்குறாளே. தூக்க கலக்கத்துல கீழே விழுந்துட்டமா. என்னங்க, உள்ள வந்து பெட்ல படுங்க. 4 பேர் பார்த்தா என்ன என்ன நினைப்பாங்க? சரி, என்ன சாப்பிடுறீங்க? உங்களுக்கு பிடிச்ச கொத்து பரோட்டா பண்ணட்டுமா? கொத்து பரோட்டாவா மறுபடியுமா? இல்லம்மா, எல்லாரும் என்ன சாப்பிடுறாங்களோ அதையே செஞ்சிடு. சரிங்க. ஏங்க, மனசு அமைதியாகிற மாதிரி நல்ல தியான சென்டரா இருந்தா சொல்லுங்க. தியான சென்டரா? எதுக்குமா? என்னமோ தெரியலங்க, மனசு அமைதியை தேடி சாந்தி சாந்தின்னு அலையுது. ஓஹோ, அதுக்கு எதுக்குமா தியான சென்டர் போனோம்? உன்னை நான் இமயமலைக்கே கூட்டிட்டு போறேன். இமயமலைக்கா? ரொம்ப தேங்க்ஸுங்க. நான் போய் டிஃபன் ரெடி பண்றேன். போ 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 போ. எப்படி இருந்த சாந்தனாகி இப்ப எப்படி ஆயிட்டா பாத்தியா? அப்பவே சொன்னேன்ல, அடே இதுதான்டா பாட்டி வைத்தியங்கிறது. சூப்பர் பாட்டி. பாட்டி இப்பதான் பாட்டி மனசு நிம்மதியா இருக்கு. இனிமேல் தான் என் வாழ்க்கையே நான் ஆரம்பிக்க போறேன். என்ன, இந்த மருந்து எனக்கு முதல்லயே கிடைச்சிட கூடாதா? இப்படி அடாவடி பண்ணிட்டு இருந்த சாந்தனாகி இப்ப பாத்தியா சாந்தி சாந்தின்னு சாந்தனாகி ஆயிட்டா. இவன் மட்டும் இப்படியே இருந்தான்னு வையேன், என் வாழ்க்கை எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அடே அடே அடே, இனிமே எப்பவுமே சந்தோஷமா தான் இருப்ப நீ. சரியா? அப்பா, அத பார்த்து நாங்களும் சந்தோஷமா இருப்போம்டா, சந்தோஷமா இருப்போம்டா. ஏய் எருமை, வீடு வந்துருச்சு, வா இறங்கு. வந்துச்சா? சோம்பல் முறிக்கிறது பாரு, இன்னும் பெரிய வேலை செஞ்சு டயர்டான மாதிரி. என்ன பண்றீங்க? எதுக்கு ஆர்த்தி எல்லாம்? புருஷன் பொண்டாட்டினா ஆரத்தி எடுக்கதான் செய்வாங்க. நம்ம என்ன புருஷன் பொண்டாட்டியா? பின்ன நாம என்ன அண்ணன் தங்கச்சியா? சும்மா நில்லையா? ஆரத்தி எடுக்கிறத ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு தட்டுல காசை போட்டு என் தோள்ல கையை போட்டுட்டு சந்தோஷமாவா? ஏய் தள்ளு தள்ளு. என்ன மெயின்டைன் சோஷியல் டிஸ்டன்ஸ். இவங்க ஆர்த்தி எடுக்கிறதுக்கு நம்ம என்ன புதுமண தம்பதிகளா? சரி, அம்மா எங்க? ஜெயம்மா அவங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு ஊருக்கு போயிருக்காங்க. அவங்கதான் இன்னைக்கு நீங்க 2 பேரும் மறுஜென்மம் எடுத்திருக்கிறதா சொன்னாங்க. வந்த உடனே ஆரத்தி எடுக்க சொன்னாங்க. ஆமா, அது என்ன மறுஜென்மம்? என்ன நடந்தது? சில ஜென்மங்களால வர பிரச்சனைகள் இருந்து மீண்டு வரதே மறுஜென்மம் தான். நீங்க ஆர்த்தி எடுங்க. திருப்பதி போனீங்கல்ல, லட்டு எங்க? லட்டா? நம்ம டெட் ஆக வேண்டியது லட்டு கேக்குறாங்க மிஸ்டர் ஹிட்லர். ஒரு நிமிஷம், இதோ எடுத்துட்டு வரேன்.
இதாங்க. என்ன லட்டு கிட்ட பூந்தி தரீங்க? திருப்பதி போயிருந்தா லட்டு கிடைக்கும், வரப்ப திருத்தணியில வாங்கினா பூந்தி தானே கிடைக்கும். ஆ, என்ன சொன்னீங்க? ஆ? கொஞ்சம் வாய் மூடுறியா? மூட முடியாது. என்னையா பண்ணுவ? என்ன பண்ணுவேன்? வாய் உடைச்சிருவேன். போன் வேற. சொல்லுடா. என்னடா ஏஜே? நேத்து நான் கால் பண்ணப்போ உன் பொண்டாட்டி மேல இருந்த கடுப்புல பேசிட்டு இருந்த. என்ன ஓகே அடிச்சா? அது ஒரு தீராத பிரச்சனை மச்சான். அவ ஒரு ராட்சசி. வாய் திறந்தா மூடவே மாட்டா. எப்ப பாரு சண்டைக்கு அலைவா. என்னடா சொல்ற? ஆமா, என் நிம்மதியே போச்சு. ஓ, ஏதாவது ஒரு பில்டிங்ல இருந்தோ மலையில இருந்தோ குதிச்சு செத்துடலாம் போல இருக்கு. ஓ பொண்டாட்டி மாதிரியும் என் பொண்டாட்டியும் என் வாழ்க்கையில பூந்து நாசம் பண்றான். உன் பொண்டாட்டி மட்டும் சொல்ற, ஏன் பொண்டாட்டி எதுக்குற அப்படி சொல்ற? ஏய், என்னடா சொல்ற? இது வரைக்கும் எத்தனை தடவை எனக்கு போன் பண்ணி என் பொண்டாட்டி என்ன டார்ச்சர் பண்றா, ஒரு கிராதுக்குன்னு சொல்லி என் கதறி இருக்கேன். அதெல்லாம் அப்போ. இப்பெல்லாம் அப்படி கிடையாது. அவ இப்பெல்லாம் ரொம்ப அமைதியாயிட்டா. அது இருந்து கூட ஒரு வார்த்தை பேச மாட்டான் பாத்துக்க. இப்போ வீட்டுல இருக்க ஒவ்வொருத்தர்கிட்டயும் அவ்வளவு மரியாதையா பேசுறா. என்னடா சொல்ற? உன் பொண்டாட்டி திருந்துட்டாங்களா? ஆமாடா. அதுல ஒரு திருத்தம், நான் திருத்திட்டேன். எப்படி? அதுக்கெல்லாம் ஒரு விஷயம் இருக்குடா. அதுக்கு ஒரே ஒரு மருந்து. அதுக்கப்புறம் என் பொண்டாட்டி என்கிட்ட சரண்டர் ஆயிட்டா. மருந்தா? ஏய், வீட்ல பொண்டாட்டிய அடக்கி வைக்கிறதுக்குன்னே ஒரு மருந்து இருக்கு பாத்துக்கே. அத நான் தேடி கண்டுபிடிச்சிட்டேன். ஒரு ஸ்பூன் தான் அப்படியே பால்ல கலந்து அவகிட்ட கொடுத்தேன். அவ்வளோதான், அப்பவே பாட்டி சரண்டர். எங்க வாங்க உட்காருங்க சாப்பிடுறீங்களா அப்படின்னு 4 வார்த்தை தான் பேசுவா. இது என்னடா சூப்பரான கண்டுபிடிப்பு. உனக்கு நோபல் பிரைஸ் கண்டிப்பா. செம. ஒண்ணு பண்ணு, எனக்கு ஒரு 5 லிட்டர் ரெடி பண்ணி வை, நான் வந்து எடுத்துக்கிறேன். 5 லிட்டரா? அந்த மருந்து கொடுத்த உடனே அவ ஜென்மத்துக்கும் பேசக்கூடாது. அப்பதான் எனக்கு நிம்மதி. நீ ரெடி பண்ணி வை, நான் எடுத்துக்கிறேன். டேய், தெரியாம தான் கேக்குறேன். உனக்கு ஒரு பொண்டாட்டி தானே இருக்கு? இல்லடா, சும்மா அவ்வளவுதானே. ரெடி பண்ணி வைக்கிறேன், வா. கற்பூரம் வீணாகுது, சுத்தங்க. பேக் பண்ணி வை. நான் ஈவினிங் வரேன். ஆமா. ஓகேடா, தேங்க்ஸ்டா, பாய். கொஞ்சம் சேர்ந்து நில்லுங்க. சரி போதும், வாங்க ஆ, உள்ள போலாம். சரி உள்ள போங்க. இந்த பாரு, என் ரூம் பக்கம் வந்துடாத. நான் மேல போய் ஃப்ரெஷ் அப் ஆகி என் ஃப்ரெண்டை பார்க்க போறேன். என்ன அதுக்குள்ள கிளம்புறீங்க? இப்பதானே வந்தீங்க. நீங்க எங்கேயும் போக வேணாம், கம்மன ரெஸ்ட் எடுங்க. ஏய், அதெல்லாம் சொல்றதுக்கு நீ யாரு? எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் போகணும். வழி விடு. அப்படி என்ன வேலை? கடல் நீரை குடி நீரா மாத்த போறீங்களா என்ன? நீ அதெல்லாம் கேட்காத, சரியா? நான் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகணும். 2 நாளைக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கே போல இல்ல நான் போயிட்டு வந்துடுறேன். நீ தள்ளு. இப்பதான் ஃப்ரெண்ட் பார்க்க போறேன்னு சொன்னீங்க, அதுக்குள்ள ஆபீஸ் போறீங்களா? நான் ஃப்ரெண்ட் பார்த்துட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறேன். ஏய், இதெல்லாம் நீ ஏன் கேக்குற? நீ யாரு? கிளம்பு. கேப்பேன், நீங்க பதில் சொல்லணும். கேட்காம போய் தான் 2 நாளா சீரழிஞ்சு சின்னப்பனமா வந்திருக்கோம். ஜஸ்ட் மிஸ். எம்மன் கிட்ட மாட்டே இருப்போம். பேசாம இன்னைக்கு வீட்ல இருங்க. ஏய், என்ன எனக்கே ஆர்டர் போடுற? இத பாரு, நான் மட்டும் அங்க இல்லன்னா நீ அந்த காட்டிலேயே சமாதி ஆயிருப்ப. உனக்கு உயிர் பிச்சை போட்டதே நான் தான், அது ஞாபகம் வச்சுக்கோ. என்ன காடு, சமாதி, உயிர் பிச்சை? ஒண்ணுமே புரியலையே. என்னதான் நடந்தது? எல்லாம் இவளாலதான். நானும் அம்மாவும் நிம்மதியா திருப்பதிக்கு போயிட்டு வந்திருப்போம். இவ திருட்டுத்தனமா காருக்குள்ள ஏறி எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டான். என்கிட்ட சொல்லாம திருப்பதிக்கு கிளம்புனது மட்டும் திருட்டுத்தனம் இல்லையா? நீதாயா ஃப்ராட்? ஏய், யார பாத்த ஃப்ராடுங்க? உன்ன பாத்துதான். நீதாயா என்ன பாத்த ஃப்ராட் சொல்ற? ஃப்ராடுங்க? அந்த கார்ல டார்ச்சர் பண்ணது மட்டும் இல்லாம இங்கேயே டார்ச்சர் பண்றேன். எல்லாம் முன்னாடி இப்படி சண்டை போட்டு அசிங்கமா நீ எங்க போனாலும் என்ன டார்ச்சர் பண்ற? மூக்கு உடைச்சற பாத்துக்கோ. ஏன்னா கிரவுண்ட்ல இருக்க நான் என்ன கேள்வி பேசுறேன்? என்ன கேள்வி பேசுறீ? அடிச்சுக்குங்க. அக்கா கத்தி இருந்தா கொடுக்கா, 2 பேரும் குத்திட்டு சாகட்டும். யோ, நான் ஃப்ராடா? நீதாயா ஃப்ராட்? உனக்கு அவளை பிடிச்சிருந்தா போக வேண்டியதானே, அவளை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே. எனக்கு என்ன கூப்பிட்டு இங்க வந்த? யார் ஃப்ராடு? நீ போய் தான் பாரு. போ, ஆபீஸ்க்கு போய் தான் பாரு. ஒரு ஸ்டெப் எடுத்து வைய.
ஒரு ஸ்பூன் தான் அப்படியே பால்ல கலந்து அவகிட்ட கொடுத்தேன். அவ்வளோதான், அப்பவே பார்ட்டி சரண்டர். வணங்காமுடி கிட்ட இருந்து மருந்து வாங்கிட்டு வந்து இவளுக்கு குடுக்கற வரைக்கும் நம்ம கொஞ்சம் அமைதியாவே இருப்போம். என்ன மீறி நீ ஆபீஸ்க்கு போயிருவியா? போயா போயா பாப்போம். என்ன ஏஜேவி எதிர்த்து பேசுற? மரியாதையா வழிய விடு. நீங்க போங்க ஏஜே. யோ, இவங்க சொன்னா நீ போயிருவியா? காலை எடுத்து வை பாப்போம். ஏய், என்ன திமிரு? இவர்கிட்டயே அதிகாரம் பண்றியா? ஏஜே இன்னைக்கு ஆபீஸ் போவாரு. நீ என்ன பண்றியோ பண்ணு. எப்படி பாப்போமா? போயிருவியா நீ? இவங்க சொல்றதுனால ஆபீஸ் போயிருவியா நீ? எடுத்து வை, நீ ஒரு ஸ்டெப் எடுத்து வை பாப்போம். எடுத்து வை. என்ன பேசாம இருக்க? ஏன் சைலண்டா இருக்க? எடுத்து வை. நீ சொல்லிட்டாங்க, அவங்க சொல்லிட்டா நீ போயிட்டு வந்துருவியா? போயிடுவியா? கொஞ்சம் பேசலாமா? வேணாம், இன்னைக்கு நான் ஆபீஸ்க்கு எல்லாம் போக மாட்டேன். நீ இவ்ளோ கேக்குற, ஒரு நாள் நான் ஆபீஸ் போலன்னா அங்க வேலை எல்லாம் நடக்காம எல்லாம் இருக்காது. பரவாயில்ல, நீ இவ்ளோ கேட்டிருக்க, நான் கண்டிப்பா இங்க ஆபீஸ்க்கு எல்லாம் போல. ஓகே? என்னக்கா இது? எலியும் பூனையுமா சண்டை போட்டாங்க, திடீர்னு இப்படி மாறிட்டாங்க. அதான் ஒண்ணும் புரியல. எப்படி ஏஜே இந்த கேக் காரி பேச்சு கேக்குறாரு? ஆச்சரியமா இருக்கே. என் பேச்சு கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஹிட்லர். ச்சே, இதுல என்ன தேங்க்ஸ்? உன் பேச்சை கேட்காம இவங்க பேச்சையா கேட்க முடியும்? அப்படி சொல்லுங்க. பொண்டாட்டி பேச்சு கேட்டா ஆண்டியும் அரசன் ஆயிடுவான் தெரியுமா? இது ரெண்டு பழமொழியை மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கு. பழமொழிய சொன்னா அனுபவிக்கணும், ஆராயக்கூடாது. ஓ சரி சரி சரி. ச்சே, நான் ஒரு முட்டாள். உன்னெல்லாம் போய் கேள்வி கேட்கிற பாரு. நீ என்ன வளர்னாலும், நீ என்ன சொன்னாலும் அது வேத வாக்குதான். நீ சொல்லு சொல்லு சொல்லு. இப்பவாவது என் பேச்சு கேக்குறீங்களே, பாருங்க, இனிமே உங்க லைஃப் ஸ்டைலே மாற போகுது. அப்படியா? சரி, செம்ம. ஃபர்ஸ்ட் உங்க Dress, மேனரிசம், ஸ்பீச் இது எல்லாத்தையும் கரெக்ட் பண்ண போறேன். ஓ பேசுடி பேசு. என்னையும் கரெக்ஷன் பண்ணுவியா? ட்ரெஸ்ஸையே இப்படி ஃபார்மலா போடுறீங்க, இந்த ஃப்ளவர் டிசைன்ல Dress போடுங்க. லவ்வர். கையில ஒரு பேண்ட் போட்டுக்கோங்க. ஹேர் ஸ்டைல கலரிங் பண்ணிக்கோங்க. சூப்பரா இருக்கும். மொத்த ஊரும் கேவலமா பேசும். இவ ஏதோ பேசுறால, நம்ம கேட்கலாம். சும்மா குறுக்க குறுக்க பேசிட்டு இருக்காதீங்க. நீ சொல்லுமா, அவங்க கிடைக்கிறாங்க. நீ சொல்லு சொல்லு. அப்படி வாங்க. முதல்ல இந்த மாதிரி ஃபுல் பட்டன்ஸ் எல்லாம் போடவே கூடாது. இப்படி ஒரு பட்டனை கட்டி அப்படியே தூக்கி விடணும், இந்த மாதிரி. அதுக்கப்புறம் அப்புறம் ஆர்ம்ஸ் தெரியற மாதிரி எல்லாம் இப்படி நீங்க மடக்கி பட்டன் போடக்கூடாது, கண்ணு பட்டுரும். சரியா? இந்த மாதிரி ஃபுல்லா தான் போடணும். தலைமுடி இருக்குல்ல, இதை இப்படி படிய வாரினால நல்லாவே இருக்காது. அப்படி இப்படி ஸ்பைக்ஸ் விடணும். அப்புறம் இந்த கண்ணாடி இருக்குல்ல, உங்க கண்ணோட லைட்டை கம்மி பண்ணும். அதனால இந்த கண்ணாடியை தூக்கி இங்க போட்டுடலாம். கரெக்டா தெரியலனா? நல்லதா தெரியுறீங்க. அப்புறம் இந்த கட்டை போட்டு சட்டையெல்லாம் வேணாம். இந்த கலர் கலரா பூ பூவா வச்சு போடுவாங்கல்ல, அதெல்லாம் போட்டீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். இப்ப பாருங்க, ஒரு பக்கம் டக்கின் பண்ணிருங்க, ஒரு பக்கம் வெளிய விட்டுருங்க. எப்படி இருக்கு இந்த லுக்கு? இத செய்யறதுக்கு நீ எதுக்கு? ஏஜே தரையில புரண்டு விழுந்தா கரெக்டா இருப்பாரு. இந்த லுக்ல ஒரு செல்ஃபி எடுப்போமா? கம் ஆன், லெட்ஸ் டேக் a செல்ஃபி. ஓகே. இது சோஷியல் மீடியால போட்றாத. யா, அசிங்கமா இருக்கும். இல்ல 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 இல்ல, திருஷ்டி பட்டுரும்ல. அப்படி வாடா என் செல்லக்குட்டி. ஆமா ஆமா, கரெக்ட் தான். நம்மளோட வேர்ல்ட் வைட் அட்வென்ச்சர்ல அந்த காட்டுவாசிங்களோட செல்ஃபி எடுக்காம விட்டுட்டோம். மிஸ் ஆயிடுச்சு. காட்டு வாசிங்களா? என்னது? ஐயோ, அது உங்களுக்கு தெரியாதுல்ல. நாங்க 3 பேரும் சர்வைவர் தீவு மாதிரி ஒரு காட்டுக்குள்ள போய் மாட்டிக்கிட்டோம். பா, செம்ம த்ரில்லிங்கா இருந்துச்சு இல்ல ஹிட்லர்? ஆமா சொல்லுங்க. என்ன நடந்துச்சு? அது செம்ம காமெடி. அங்க நடந்ததெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். AJ escaped.
யோ ஹிட்லர், நான் என்ன கதை சொல்லிட்டு இருக்கேன், நீ போய் சோஃபால உட்கார்ந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்க. நான் மட்டும் ஜங்கிள் மாதிரி பிளான் போட்டு உங்களை காப்பாத்தல. அந்த இளவரசிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஜும்பலக்கடி பம்பான்னு காட்டுக்குள்ளேயே சுத்திட்டு இருந்திருப்பீங்க. ஏன் பேசாம இருக்கீங்க? நீங்களும் சொல்லுங்க. ஆமா, ஹாசினி மட்டும் திருட்டுத்தனமா மட்டும் சர்ப்ரைஸா காருக்குள்ள அப்படி ஏறல. சொல்லுங்க. இந்த மாதிரியான ஒரு அட்வென்ச்சரான ஒரு விஷயத்த நான் அனுபவிச்சிருக்கவே மாட்டேன். இன்னும் இன்னும் சொல்லுங்க சொல்லுங்க. இதுக்கு மேல என்ன சொல்றது? நீயே எல்லாம் சொல்லிட்டிய இல்லையா? சரி, எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு. நான் மேல போய் ஃப்ரெஷ் அப் ஆயிக்கிறேன். நீ டயர்டா இருப்பல, நீ மேல வந்து ஃப்ரெஷ் அப் ஆயிக்கோ. போயிட்டு வரட்டா? பரவாயில்ல, ஹிட்லர் மாறிட்டாரு. அந்த காட்டுவாசிங்க கிட்ட இருந்து இவரை காப்பாத்தினதுல இருந்து புத்தி வந்துருச்சு போல இருக்கு. அட்ரஸ் அக்கா ஹாசினி, you're a survivor. என்ன நடக்குதுன்னே புரியல. நம்ம ஏஜேவா இது? காட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் ஈஜிக்கு பச்சில மந்திரம் பண்ணிட்டாங்களோ? அவர் பேசுறது சிரிக்கிறது எல்லாம் டிஃபரெண்டா இருக்கு. ஏஜேவாது மாறதாவது அவரை பத்தி நமக்கு தெரியாதா? உள்ள வரும்போது கூட 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே தான் வந்தாங்க. ஆனா நடுவுல திடீர்னு ஏஜி டோட்டலா சேஞ்ச் ஆயிட்டாரு. ஏதோ விஷயம் இருக்கு, அத கண்டுபிடிக்கணும். ஆமா, கதைய பாதியிலே நிறுத்திட்டல. ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். என்ன நல்லதான கதை சொன்னோம், ஏன் யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது? எதுக்கு இப்படி காணாம போயிடுறாங்க? சரி, நம்ம இதை விட பெட்டரா நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுவோம். ஏஜே, அந்த மருந்தை வாங்கிட்டு வந்து அவளை அதை குடிக்க வச்சுட்டு வாய மூடிடலான்னு பாக்குறேன். இவ விட மாட்டேங்கிறாளே. அந்த அண்டா வாய அடைக்கிறதுக்கு சரியான வழி கண்டுபிடிச்சிருக்கான் என் ஃப்ரெண்டு. ஆனா அங்க போக முடியாம தவிக்கிறேன். ஓ, என்னால நிம்மதியாவே இருக்க முடியலையே. சாப்பாடு முன்னாடி உட்கார வச்சு கைய கட்டி போட்ட மாதிரி இருக்கேன். என் மனசு அலைப்பா. இது என்ன பண்றதுன்னு தெரியல. எப்படியாவது போய் அந்த மருந்தை வாங்கிட்டு வந்தே ஆகணும். இந்த கேக்காரி கிட்ட இருந்து தப்பிச்சு போயே ஆகணும். ஆனா எப்படி தப்பிக்கிறது? என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? எப்படி மோப்பம் பிடிக்கிறது பாரு. போலீஸ் நாயா இருக்க வேண்டியவ என் வீட்டுல வந்து என்ன நாயா அலைய வைக்கிறான். ஹலோ, மைக் டெஸ்டிங் 1 2 3. என்ன ஏதாவது பிளான் பண்றீங்களா? மனசுக்குள்ள மந்திர ஆலோசனை செய்யறது மூஞ்சில படமா ஓடுது. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. அது வந்து அந்த காட்டுல மட்டும் நீ என் கூட இல்லனா என் கதி என்ன இருக்கும் நான் யோசிச்சு பதறேன். எப்படி அந்த காட்டுவாசிக்கிட்ட இருந்து என்ன தப்பிக்க வச்சேன்? உண்மையிலே நீ ரொம்ப கிரேட் தெரியுமா? தேங்க்யூ சோ மச். அவ்வளோ நல்லவரானீங்க. புலி பூனை ஆச்சுன்னா கூட நம்பலாம், வரி குதிரை டாக்ஸ் கட்டுதுன்னா நம்ப முடியாதுல்ல. ஏன் 7ஆம் அறிவு தாறுமாறா யோசிக்குதே. இந்த பாரு, நான் நல்ல விதமா சொன்னா கூட நீ இப்படி சந்தேகப்படுற. நான் என்ன சொன்னாலும் நீ இப்படி சந்தேகப்படுற. என்ன சந்தேகப்பட்டு உனக்கு பழகிருச்சு. ஒன்றும் இல்லை, இந்த காட்டுக்கெல்லாம் போய் கீழெல்லாம் விழுந்து அந்த காட்டு வாசிக்கிட்ட இருந்து தப்பிச்சு வந்து உனக்கும் டயர்டா இருக்கும்ல, அதான் என்னென்னமோ சொல்றேன். ஒன்றும் இல்லை, நீ கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா, இப்போ எல்லாம் கிளியர் ஆயிடும். எஸ், நீங்க சொல்றது கரெக்ட், நான் உடனே செய்றேன். நில்லு, டவல் எடுத்துட்டு போ. ஏன் நீங்க எடுத்து தர மாட்டீங்களா? தரேன், வாய் மூடுறதுக்கு என்ன வேணா தரேன். என்ன மூடுறது? பாத்ரூம் கதவு முடிக்கன்னு சொன்னேன்.
சரி 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 சரி. ஏய் ஸ்டாப். இப்ப என்ன? ட்ரெஸ் எடுத்துட்டு போலியே. ஐயோ, நான் உள்ள போனா அப்படியே சுரங்க பாதை வழியா சீனாவுக்கு வா போறேன். திரும்ப வர மாட்டேனா? இல்ல கேட்டா நீங்க எடுத்து கொடுக்காமல இருக்க போறீங்க. நீ பாத்ரூம்குள்ள போனா நான் ஒரே ஓட்டமா ஓடிடலான்னு பாக்குறேன். அதுக்குள்ள நீ வெளியே வந்து அது வேணும் இது வேணும்னு கேட்டா நான் எப்படி போறது? எப்படி ஒரு கழட்டி விடுறது? அது நீ உள்ள போனா பர்ஃபெக்டா போகணும்ல. இதுலயும் ஒரு பர்ஃபெக்ஷன் இருக்கணும். இரு, நானே எடுத்து தரேன். எப்படி இந்த ட்ரெஸ் நல்லா இருக்குல்ல? டபுள் ட்ரெஸ். இப்போ குளி. போ 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 போ. என்ன என்ன? நான் குளிச்சிட்டு வரதுக்குள்ள ஜீ தமிழுக்கு ஃபோன் பண்ணுங்க. ஏன்? இருட்டு காட்டுக்குள் முரட்டு பயணம் என்கிற பேர்ல நம்ம தப்பிச்சு வந்ததை பத்தி ஒரு பேட்டி கொடுக்கலான்னு இருக்கேன். கிழிஞ்சது. அப்படியா? சரி, நான் ஃபோன் பண்ணிட்டு. இப்போ குளி குளி. ஓகே. பேட்டி குடிக்கிறியா? பேட்டி உன் வாய்க்கு வைக்கிறேன்டி பூட்டு. நான் இவ்வளவு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டேன்.